அவர் வெறும் அறிவியல் ஆசிரியர் மட்டும் இல்லை, ஹைக்கூ கவிஞர், மிகச்சிறந்த ஹைக்கூ கவிதைகள் எழுதக்கூடியவர். ஏஐ தொழில்நுட்பம் குறித்து நிறைய உரையாடல் செஞ்சுக்கிட்டே இருப்பார். வையத்தில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஒரு பன்முக ஆற்றல் உள்ள நண்பர். இந்த நூல் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னவுடன் மிகுந்த பேரார்வத்துடன் அவருடைய நூல்கள் என்றால் எந்த நூல்கள் குறித்தும் நான் பேச தயாராக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு நூல்களை அனுப்பி வைங்கள் என்று சொன்னால் குறிப்பெடுத்துக்கொண்டு ஆய்வு மாணவரை போல வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் உரிய நேரம் கொடுக்கவில்லை, மன்னிக்க வேண்டும். அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பேராசிரியர் கோச்சடை அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கிஸ் ஐத்மதாவ் என்ற ரஷ்ய நாவலாசிரியர் ஜமீலா என்ற அவரது புதினத்தில் இறுதி வரிகளில் எனது தூரிகையின் ஒவ்வொரு எழுப்பும் இன்னிசை ஒலித்திடுக, என்னுடைய தூரிகையின் ஒவ்வொரு எழுப்பிலும் ஜமீலாவின் இதே துடிப்பு ஒலித்திடுக என்ற வரிகள் இருக்கும். அதே போல ஒவ்வொரு எழுப்பிலும் தமிழருடைய இன்னிசையையும் ஒவ்வொரு எழுப்பிலும் தமிழருடைய இதய துடிப்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தூரிகை போராளி ட்ராட்ஸ்கி மருது அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் இலக்கிய வித்தகர் தோழர் மகேந்திரன் அவர்களே, சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஹமீம் முஸ்தபா அவர்களே, தோழர் கலைபாரதி அவர்களே, ஆசிரியர் ஐயா ரவிக்குமார் ஸ்ரீகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் ராம் சுப்பிரமணியனை முதலில் ஒரு போராளியாக, அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தினுடைய போராளியாகத்தான் நாங்கள் அறிவோம். சிறந்த இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றிய அவர்கள் அதே இயற்பியல் துறையை சேர்ந்த எனக்கும் ஒரு நண்பராக ஆனதில் வியப்பில்லை. இங்கே அப்போது அரசு கல்லூரிகளில் நடந்த போராட்டங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலங்களில் மிக விறுவிறுப்பாக ஆசிரியர் கழகத்தை வழிநடத்தி சென்றவர்கள் எங்களுடைய தலைவர் ப. சிவகுமார், திருமாவளவன், சங்கரலிங்கம், சந்தானம் போன்றவர்கள், ரங்கசாமி போன்றவர்கள், இங்கே ஜனார்த்தனம் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து ஒவ்வொரு சங்க கூட்டத்திலும் பலவிதமான விவாதங்கள் கட்டுக்கோப்பாக நடக்கும். அந்த விவாதங்களில் கலந்து கொள்வதோடு அனைத்து போராட்டங்களிலும் துணை நின்று எங்களுக்கு வழிகாட்டிய பேராசிரியர் ராமசுப்பிரமணியன் அவர்களே ஓய்வு பெற்ற பிறனால் அவர் வேறு ஒரு வடிவம் இருக்கிறார். அளவு மாற்றம் குணமாற்றத்தை கொண்டு வரும் என்பார்கள். அவர் ஓய்வு அவருக்கு ஒரு குணமாற்றத்தை அளித்தது. அவர் அங்கே மன்னார்குடியிலே பணியாற்றிய பொழுது பேராசிரியர் மார்ஸ் கூட வேலை பார்த்தார். அப்பொழுதே அவர் எழுதுங்கள், பத்திரிகையில் எழுதுங்கள் என்று சொன்னதாகவும், ஆனால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடுவார். ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு சிறப்பாக அவர் எழுதி இத்தனை 12 நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றில் 2 நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வெளியீட்டு விழாவுக்கு பெரிய எழுத்தாளர்கள் வைகரைவாணன் போன்ற தோழர்கள், மயிலை பாரதி போன்ற எழுத்தாளர் தோழர்கள், பாரவி போன்ற தளம் ஆசிரியர், அமரந்தா போன்ற லத்தீன் அமெரிக்க சிறப்பு எழுத்தாளர், பொன் தனசேகரன் என்ற பேராசிரியர் எழுத்தாளர், இப்படி பலரும் வந்திருக்கக்கூடிய எனக்கு தெரிந்த பெயர்களை சொன்னேன். மற்றுமுள்ள எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட நூல்கள் 2. வேட்டையிலிருந்து வேளாண்மைக்கு ஒரு வரலாற்று பிழை என்ற நூல், அதில் உள்ள கட்டுரைகள், சூரிய புள்ளிகளும் இளவயது மரணங்களும் என்ற ஒரு நூல். இப்போ இந்த நூல்கள் பொதுவாக இவருடைய எல்லா கட்டுரைகளும் நம்முடைய ஸ்ரீகுமார் அவர்கள் குறிப்பிட்டது போல அறிவியல் கட்டுரைகள் என்ற பெயரில் வந்தவை போக பொதுவாக எல்லா கட்டுரைகளுமே அறிவியல் கட்டுரைகளாக இருக்கின்ற. பெரும்பகுதியும் அறிவியல் கட்டுரைகள், அகழ்வாய்வு தொடர்பான கட்டுரைகள், அதுபோக சமூகம் தொடர்பானவை, சங்க இலக்கிய பாடல்களில் மற்றவர்கள் எல்லோரும் பார்த்த பார்வையிலிருந்து விலகி பார்க்கக்கூடிய ஒரு பல கட்டுரைகள். சில கட்டுரைகளில்
தமிழாசிரியர்களுக்கு கூட தெரியாத சில செய்திகளை எல்லாம் அவர் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட கட்டுரைகள் இருக்கின்றன. எல்லாத்திலும் அடிநாதமாக அவருடைய தமிழ் பற்று, அந்த கலை இலக்கிய சொற்களை எல்லாம், இந்த கலை சொற்களை பற்றியெல்லாம் அவர் படித்தார். அது எங்களுக்கு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு அது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றாக அன்றைக்கு இருந்தது. ஏனென்றால் நாங்கள் வேலைக்கு வந்த 60-70களில் அந்த கல்லூரிகளில் இணை பாடமாக, இணை பயிற்று மொழியாக தமிழ் இருந்தது. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பயிற்று மொழி இருந்ததனால் நாங்கள் கலை சொற்களை நாங்களே கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. முஸ்தபா போன்ற மணவை முஸ்தபா போன்றவர்கள் எழுதிய அந்த களஞ்சியங்கள், தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்ட நூல்கள், இவை போக நாங்களே புதிதாக இயற்ற வேண்டிய கலை சொற்களும் இருந்தன. அந்த வகையில் அந்த காலகட்டம் பொதுவாக தமிழ் பற்று மிகுந்திருந்த காலகட்டம் என்பதால் நல்ல தமிழ் சொற்களை உருவாக்கினோம். மாணவர்களுக்கு தமிழிலே தான், ஆங்கில வகுப்பாக இருந்தாலும் தமிழிலே தொடங்கி தமிழிலே கருத்துக்களை சொல்லி புரிய வைத்து பிறகு ஆங்கிலத்தில் நடத்தக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. அது இன்றைக்கு அவருக்கு எழுத்துக்கலையிலே மிகவும் பயன்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் பற்றை தமிழ் என்று தமிழ் தேசியர்கள் கூறி விளம்பரம் செய்வது போல் இல்லாமல் அடிநாதமாக தமிழிலே, தூய தமிழிலே எழுத வேண்டும், சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அவர் முயன்றிருப்பது எல்லா கட்டுரைகளிலும் தெரிய வருகிறது. அதிலேயும் கூட கலை சொற்களை பயன்படுத்துகின்ற பொழுது முதலாக தமிழ் சொல்லை போடும் பொழுது நம்முடைய பொன் தனசேகரன் அவர்கள் எழுதுவதைப் போல அணிந்துரை எழுதியிருக்கிறார். சூரிய பிள்ளைகளும் இளவயது மரணங்களும் என்ற நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுவதைப் போல முதலில் குறிப்பிடும்போது அடைப்புக்குறிக்குள் ஆங்கில சொல்லை போட்டு அது புதிதாக வருபவர்களுக்கு அதை விளக்குகிறார். இப்படி நான் இதில் ஒரு சில கட்டுரைகளை பற்றி பேசலாம் என்று குறிப்புகளோடு வந்தேன். நேரம் அதிகமாகிவிட்டதால் எனக்கு இன்றைக்கு எவ்வளவு முடியுமோ அதை சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். வேட்டையிலிருந்து வேளாண்மை சமூகத்திற்கு என்ற கட்டுரை பொதுவாக இன்றைக்கு அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால இந்த சுற்றுச்சூழல் அழிப்பு என்பது மிக மோசமாக நடக்கக்கூடிய மாவட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. இடையிலே கொஞ்ச நாட்களாக இந்த கனிமங்களை, மலைகளை உடைத்து கனிமங்களையும் ஆற்று மணலையும் கேரளாவுக்கு கடத்தக்கூடிய அந்த நிலை நின்றிருந்தது. இன்று கலெக்டருடைய உத்தரவு மாற்றப்பட்டு மறுபடியும் அது தொடங்கிவிட்டதாக இன்றைக்கு செய்திகள் எல்லாம் வருகின்றன. அதனால் அவர் இந்த இயற்கையினுடைய பேரழிவை சுற்றிலும், அவருடைய வீட்டை சுற்றி 4 பக்கமும் பார்த்தால் மலைகள் இருக்கும். அவர் வீடு ரோட் மேலே தான் இருக்குது, ஆனால் மலைகள் சுற்றி இருப்பது, அவற்றையெல்லாம் இழந்து நம்முடைய பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் மழை பெய்வது அங்கே தான். அந்த மழை வளம், குளிர்ச்சி எல்லாவற்றையும் இழந்து தமிழ்நாடு பஞ்ச பராரியாக போகக்கூடிய ஒரு நிலையை கண்டு வருந்தித்தான் வேட்டையிலிருந்து வேளாண்மை சமூகத்துக்கு மாறியதை அவர் ஒரு வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார். தமிழ்